இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 11வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு இன்று தொடங்கியது. 11வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு இன்று காலையில் கோலாலம்பூர் மாநாட்டு மையமான KLCCயில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இன்று நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை 3 தினங்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த உச்சநிலை மாநாடு உலக தமிழர்களிடையே பொருளாதார சிந்தனையை வலுப்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலக தமிழர் பொருளாதார மையமும் சென்னை வளர்ச்சி கழகமும் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்துள்ள இம்மாநாடு இன்று காலை 10 மணியளவில் தமிழ் வாழ்த்துப் பாடலுடன் தொடங்கியது. உலக தமிழர் பொருளாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் VRS சம்பத் முன்னெடுப்பில் மாநாட்டின் ஒருங்கிணைப்பு குழு தலைவரான தேசிய நில நிதி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக இயக்குனர் டத்தோப்பா சகாதேவன் முன்னிலையில் தொடங்கிய மாநாட்டில் மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர் உட்பட பல்வேறு நாடுகளில் பேராளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். உலகளாவிய நிலையில் உள்ள தமிழர்களிடையே வர்த்தக கட்டமைப்பையும் பொருளாதார மேம்பாட்டையும் வலுப்படுத்துவதற்கான அவசியத்தை வலியுறுத்துவது, அதற்கான வியூகத்தை வகுப்பது, செயல்திறனை மேம்படுத்திக் கொள்வது, கூட்டு ஒத்துழைப்பு கொள்வது ஆகிய நோக்கங்களுக்காக இந்த மாநாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வரவேற்புரையாற்றிய அமைப்பின் தலைவர் சம்பத் தமது உரையில் குறிப்பிட்டார். ஏற்பாட்டுக்குழு துணைத் தலைவரும் கல்வியாளருமான தான்ஸ்ரீ டாக்டர் P. மாரிமுத்து, PKR கட்சியின் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ், டாக்டர் விஜி சந்தோஷ் உட்பட திரளான பேராளர்கள் கலந்து கொண்ட இந்த அனைத்துலக மாநாட்டில் மாநாடு தொடங்குவதற்கு முன்னதாக வெளிநாட்டு தமிழ் அமைப்புகளின் தலைவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்பட்டதுடன் மாநாடு குறித்து ஒவ்வொருவருக்கும் உரையாற்ற வாய்ப்பு வழங்கப்பட்டது. உலக தமிழர்களுக்கான பொருளாதார வளர்ச்சியை அலசி ஆராயும் மாநாடாக அமையவிருக்கும் இந்த 11வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டில் பல்வேறு ஆய்வு கட்டுரைகளும் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றன. கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி நடைபெற்ற பினாங்கு மாநில DAP தேர்தல் முடிவின் எதிரொலியினால் கட்சியின் தேசிய தலைவர் லிம் குவான் எங்குடன் தமக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவதை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் மறுத்துள்ளார். அதேவேளையில் பினாங்கு DAP தேர்தலில் கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் தம்முடைய தலையீடு அதிகமாக இருந்ததாக கிளை ஒன்றின் பேராளர் ஒருவர் பகிரங்கமாக சுமத்தியுள்ள குற்றச்சாட்டையும் ஆண்டனி லாக் மறுத்தார். பினாங்கு DAP தேர்தலில் ஒரு வழிகாட்டலை மட்டுமே தாம் வழங்கியதாகவும் தேர்தலில் தம்முடைய எந்தவொரு தலையீடும் இருந்ததில்லை என்றும் ஆண்டனி லாக் விளக்கினார். பினாங்கு மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சர் தேர்வு செய்யக்கூடிய முக்கிய தேர்தலாக DAP மாநில தேர்தல் அமைந்தது. பினாங்கு DAP தேர்தலில் ஆண்டனி லாக்கின் தீவிர ஆதரவாளர் என்று கூறப்படும் புக்கிட் மர்தாஜாம் MP-யான மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிமுக்கு DAP மூத்த தலைவர் லிம் கிட் சியாங்கின் புதல்வியும் DAP தலைவர் லிம் குவான் எங்கின் சகோதரியுமான துணை நிதி அமைச்சர் லிம் ஹுய் யிங்கிற்கும் கடும் போட்டி இருக்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் பினாங்கு மாநில DAP-யை வழிநடத்துவதற்கு சிம் லிம் என்ற வியூகத்தை முன்வைக்கப்பட்டாலும் அதனை உறுப்பினர்கள் ஆதரிக்கப்படாத பட்சத்தில் அந்த வியூகத்தினால் எதுவும் செய்ய இயலாது என்ற ஆண்டனி லாக் விளக்கினார். பினாங்கு தேர்தலில் இவரைதான் ஆதரிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் தாம் யாரிடமும் பிறப்பிக்கவில்லை என்றாலும் மாநில DAP எதை நோக்கி சென்றால் அதன் இலக்கை அடைய முடியும், அதன் பலாபலனை எதிர்பார்க்க முடியும் என்ற வியூகத்தை மட்டுமே தமது உரையில் முன்வைத்ததாக ஆண்டனி லாக் தெளிவுபடுத்தினார். பினாங்கு மாநில தேர்தலில் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் மாநில DAP தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் லிம் குவான் எங்கின் சகோதரி லிம் ஹுய் யிங் முன்பு வகித்த அதே பதவியான மாநில DAP செயலாளருக்கு நியமிக்கப்பட்டார்.
அமெரிக்காவின் நாணய கண்காணிப்பு பட்டியலில் இருந்து மலேசியா நீக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அந்த நாணய கண்காணிப்பு பட்டியலில் புதிய வரவாக தென்கொரியாவை அது சேர்த்து கொண்டுள்ளது. அமெரிக்கா வெளியிட்டுள்ள கருவூலத்துறையின் அரையாண்டு அறிக்கையில் இவ்விவரம் தெரியவந்துள்ளது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் பெரிய வர்த்தக உபரிகளை கொண்ட நாடுகளை நோக்கி அதன் பார்வை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த நாடுகள் போட்டித்தன்மையை பெறுவதற்காக அந்நிய செலாவணி சந்தைகளில் அமெரிக்காவின் தீவிர தலையீடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தென்கொரியாவை தவிர சீனா, ஜப்பான், தைவான், சிங்கப்பூர், வியட்நாம் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் அமெரிக்காவின் நாணய கண்காணிப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இதில் ஏற்கனவே அமெரிக்காவின் நாணய கண்காணிப்பு பட்டியலில் இருந்த மலேசியாவை அது அகற்றியுள்ளது. வலிமையான, நிலையான மற்றும் சமநிலையான உலகளாவிய வளர்ச்சியை ஆதரிக்கும் மற்றும் அதிகப்படியான வெளிப்புற ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும் கொள்கைகளை கடைபிடிக்கும் நாடுகள் தங்களின் முக்கிய வர்த்தக சகாக்களாகும் என்று அமெரிக்காவின் கருவூலம் வாதிடுகிறது. ஸ்லாங்கூர் பந்திங்கில் செயல்பட்டு வரும் ஸ்லாங்கூர் மனவளர்ச்சி குன்றிய சிறார்கள் பராமரிப்பு மையத்தில் நீடித்து வந்த பிரச்சினைக்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி. பாப்பா ராயுடு தலையிட்டது மூலம் நிரந்தர தீர்வு காணப்பட்டுள்ளது. மனவளர்ச்சி குன்றிய 94 சிறார்களை பராமரித்து வரும் அந்த மையத்தில் அதிகரித்து வரும் குடிநீர் மற்றும் மின்சார கட்டணத்தை சமாளிக்க முடியாமல் கட்டண பாக்கி நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடுவிற்கு அந்த பராமரிப்பு மையத்தின் தலைவர் கடிதம் எழுதி தாங்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகளை விவரித்து இருந்தார். ஒவ்வொரு மாதமும் சிறார்களின் பராமரிப்பு செலவினத்திற்கு மத்தியில் குடிநீர் மற்றும் மின்சார கட்டணத்தை செலுத்த இயலாமல் கட்டண பாக்கி 2 மாதங்கள் நிலுவையில் இருப்பதையும் பாப்பா ராயுடுவின் மேலான கவனத்திற்கு அவர் கொண்டு வந்தார். மிகுந்த கவன ஈர்ப்பாக அமைந்த சிறார் நலன் சார்ந்த இவ்விவகாரத்தில் நேரடியாக தலையிட்ட பாப்பா ராயுடு கொலலங்காட் மாவட்ட தெனாகா நேஷனல் பெர்ஹாட் மற்றும் ஸ்லாங்கூர் குடிநீர் நிர்வாக வாரியமான ஆயர் ஸ்லாங்கூரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் விளைவாக அந்த மன வளர்ச்சி குன்றிய சிறார்களின் மையத்தின் மாதாந்திர குடிநீர் விநியோக கட்டணத்தையும் மின்சார கட்டணத்தையும் குறைப்பதற்கு ஆயர் ஸ்லாங்கூரும் தெனாகா நேஷனலும் இணக்கம் தெரிவித்தன. அத்துடன் அதற்கான உத்தரவாத கடிதத்தையும் வழங்கின. தனது சட்டமன்ற தொகுதியில் செயல்படும் கடப்பாடு மிகுந்த அந்த சிறார் மையத்தின் செயல்பாட்டை நேரடியாக கண்டறியவும் தார்மீக ஆதரவு நல்கவும் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு நேற்று நேரடி வருகை புரிந்தார். மாவட்ட மன்ற உறுப்பினர், இந்திய கிராம தலைவர், கம்பத்து தலைவர், ஆட்சிக்குழு உறுப்பினர் அலுவலக அதிகாரிகள் மற்றும் பந்திங் சட்டமன்ற உறுப்பினர் சேவை மைய அதிகாரிகள் ஆகியோருடன் வருகை தந்து அந்த சிறார் மையத்தின் செயல்பாட்டை பாப்பா ராயுடு நேரடியாக பார்வையிட்டார். அந்த சிறார் மையம் சீரான செயல்பாட்டை கொண்டிருப்பதற்கு 94 சிறார்களை சமாளிக்க வல்ல 400 கேலன் கொள்ளளவை கொண்ட 2 கொள்கலன்களையும் அன்பளிப்பாக வழங்குவதற்கு பந்திங் சட்டமன்ற உறுப்பினரான பாப்பா ராயுடு உறுதியளித்தார். ஆட்சிக்குழு உறுப்பினரின் இந்த துரித நடவடிக்கை தம்மை வியப்படைய செய்ததாக குறிப்பிட்ட அந்த மையத்தின் செயலாளர் ஆயிஷா தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனது சொந்த தாயாரை கொன்று ஐஸ் பெட்டிக்குள் வைக்கப்பட்ட சம்பவத்தில் மீட்கப்பட்ட அந்த மூதாட்டியின் சடலம் மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனையின் சவக்கிடங்கில் இன்னமும் சவப்பரிசோதனை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டுள்ள அந்த மூதாட்டியின் 53 வயது மகன் தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி கு மஷரிமான் கு மஹ்மூத் தெரிவித்தார். மூதாட்டியின் சடலம் ஐஸ் பெட்டியிலிருந்து மீட்கப்பட்ட கோலாலம்பூர் தமான் OUG-வில் உள்ள அந்த ஆடவரின் வீட்டில் நேற்று மாலை 4 மணியளவில் போலீசார் மீண்டும் சோதனையில் ஈடுபட்டனர். 2 மாடிகளை கொண்ட அந்த தரை வீட்டில் இக்கொலைக்கான வேறு ஆதாரங்கள் எதுவும் சிக்கி உள்ளனவா என்பதை கண்டறியும் பொருட்டு இந்த சோதனை நடத்தப்பட்டது.
80 வயது தனது தாயாரை அந்த நபர் கடந்த 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கொலை செய்து வீட்டில் உள்ள ஐஸ் பெட்டியில் வைத்திருந்ததாக கடந்த செவ்வாய்க்கிழமை போலீசுக்கு தகவல் அளித்தார். அவரின் வீட்டிற்கு விரைந்த போலீஸ் குழு வீட்டில் உள்ள ஐஸ் பெட்டியில் அந்த மூதாட்டியின் சடலத்தை மீட்டனர். ஐஸ் அருகிலேயே நின்றிருந்த அந்த நபரையும் கைது செய்தனர். டெமென்சியா எனப்படும் நினைவாற்றல் குறைபாட்டினால் அவதியுற்று வரும் முன்னாள் ஆசிரியர் ஒருவர் வீட்டை விட்டு சென்றவர் வீடு திரும்பாதது குறித்து அச்சம் கொண்டுள்ள அவரின் குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். பண்டார்பாரு பாங்கியில் உள்ள தனது வீட்டிலிருந்து கடந்த திங்கட்கிழமை பண்டார்பாரு அரசு சுகாதார கிளினிக்கிற்கு சென்ற ஒரு முன்னாள் ஆசிரியரான 84 வயது சுப்பிரமணியம் கோபால் அன்றைய தினம் மாலை 5 மணி முதல் காணவில்லை என்று மகன் எஸ். தேவநாதன் தனது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். ஆக கடைசியாக அவரை பார்த்தது வீட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சுகாதார கிளினிக் ஆகும். அவரை தேடும் முயற்சியில் குடும்ப உறுப்பினர்களும் அண்டை வீட்டுக்காரர்களும் ஈடுபட்டும் இதுவரை அவரை கண்டுபிடிக்கவில்லை என்று மகன் தேவநாதன் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். 52 கிலோ எடையும் 173 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட தனது தந்தையை பார்த்தவர்கள் அல்லது அவர் இருக்கும் இடம் தெரிந்தவர்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு தேவநாதன் கேட்டுக்கொண்டுள்ளார். பேரா மஞ்சோங்கில் கடந்த புதன்கிழமை கல்லுடைப்பு குவாரி பகுதியில் பாறைகள் விழுந்து தொழிலாளர் ஒருவர் மரணமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து கல்லுடைப்பு பணிகளை உடனடியாக நிறுத்தும்படி உத்தரவிடப்பட்டது. மாலை 4:45 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் மண்வாரி ஓட்டுநரான 35 வயது நபர் மீது பாறை கற்கள் விழுந்து சம்பவ இடத்திலேயே மாண்டார். அந்த கல்லுடைப்பு பகுதியில் மண்வாரி இயந்திரத்தை அந்த தொழிலாளர் இயக்கிக் கொண்டு இருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்தது. இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து கண்டறிந்து ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரையில் கல்லுடைப்பு பணிகளை நிறுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பேரா மாநில வேலையிட சுகாதார பாதுகாப்பு இலாக்கா வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள